போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமும் யூடியூப் சேனல் மூலமும் நம்ம டெஸ்ட்டு வழங்கிட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழில் 3வது டேர்மில் 3வது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். கீழே ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போங்க. பொது தமிழ் ஓகேங்களா, புக் வைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் நம்ம கொடுக்க போகிறோம், டாபிக் வைஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ பொது தமிழ் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணிதம், பொது அறிவு எல்லா தலைப்புகளையும் நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. புக் வைஸ்க்குள்ளே போங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் வைஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 6ஆம் வகுப்பில் 3வது டேர்மில் டெஸ்ட்டு 3வது டெஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதல் கேள்வி, யாருடைய நடுகளில் வேலு நாச்சியார் தனது தாலியை காணிக்கையாக செலுத்தினார்? ஓகேங்களா. யாருடைய நடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உடையாள். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காதக்காண்டி ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா உடையாள் தான் வருவாங்க ஓகேங்களா. குயில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வஉசி எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? வஉசி ஓகேங்களா, அவர் ஒரு வழக்கறிஞர் ஓகேங்களா. அவர் எந்த மொழியில் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தம் பெருமுயற்சால் வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தான் வடலூரில் ஒரு சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பார். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மருதூர் ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த அரசி? வீரமங்கை வேலு நாச்சியார் தான் ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. அடுத்த இது ஆசிய ஜோதி நினைச்சிடக்கூடாது, லைட் ஆஃப் ஆசியா ஓகேங்களா. எட்வின் அர்னால்டு தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அவர் எழுதின லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் செஞ்சிருப்பார் கவிமணி. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி ஓகேங்களா. 2 நூலுமே யாரோட வரலாற்றை சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட வரலாற்றை சொல்லணும் ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறினார்? ஓகேங்களா. தென்னாப்பிரிக்காவில் அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜி போப்போட தமிழ் கையேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் படித்து தமிழ் மேலே பற்று கொண்டிருப்பார். ஜி போப் தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் கேட்டிங்கன்னா 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அவர் எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்தார்னு கேட்பாங்க. 103 நாடுகள் ஓகேங்களா. மொத்தம் 80,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பார் ஓகேங்களா. 86,000 குழந்தைகளை அவர் மீட்டிருப்பார் ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர்? தாய்மானவரின் பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவார்கள் ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன் தான் சரியான ஆன்சர். அவர் எழுதின இன்னும் சில நூல்கள் இருக்குது. கால் முளைத்த கதைகள், தேசாந்திரி, கதாவிலாசம், உபபாண்டவம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணனோட நூல்கள் தான். ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா நூல் எம்மொழி நூல் ஓகேங்களா. லைட் ஆஃப் ஆசியா எம்மொழி நூல் கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கில நூல் அது ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். அதை தமிழாக்கம் செய்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேங்களா. என்ன பேரில் தமிழாக்கம் பண்ணியிருப்பார்? ஆசிய ஜோதி, புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் அது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். அடுத்த கேள்வி போயிடும்.
வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்க எந்த நாளை தேர்ந்தெடுத்தார்? எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலை மீட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை மீட்க முயற்சி செய்யும்போது அவர் ஒரு நாள் சொல்லுவார். அந்த நாளில் போய் தான் நம்ம சிவகங்கையை மீட்கணும்னு சொல்லுவாங்க. அது எந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. ஓகேங்களா? அணின்ற ஒரு டைட்டில் வரும். ஓகேங்களா? அந்த கீழே வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிச்சினி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? உள்ளதை உள்ளபடி கூறுவது இயல்பான ஒரு விஷயம். அதனால இயல்பு நவிச்சனை. இல்லாததை கூறி உயர்த்துவது வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு நவிச்சனை வரும். ஓகேங்களா? ஒரு பொருளை ஓமப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கூறுவது ஓமை அணி. அந்த பொருள் மாதிரி இல்லாமல் அந்த பொருளே தான் சொல்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன்மலை, இது ஓமை. தேன் போன்ற மலை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மலைத்தேன், இது உருவகம். ஓகேங்களா? முன்ன பின்ன தான் மாறும் உவமைக்கு உருவத்துக்கும். ஓகேங்களா? கடல் துன்பம்னு கேட்டீங்கன்னா அது உவமை. ஓகேங்களா? இது வந்து துன்ப கடல்னு சொன்னா அது உருவகம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டில் சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பாலை எல்லாம். ஓகேங்களா? பிரித்துல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாலை எல்லாம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலை, இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால் எல்லாம் பிரிச்சுருவாங்க, இது தவறு. ஓகேங்களா? பாலை எல்லாம், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை பால் எல்லாம் பிரிச்சுருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். பால் எல்லாம் அவரோட புணர்ச்சி இப்படி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சரியாக புணர்ச்சி நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? பார்த்து பேரடிங்க, பேர்லேயே வச்சு குழப்பியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ராமனையும் கிருஷ்ணனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ராமன் ப்ளஸ் கிருஷ்ணன், எஸ் ராமன் கிருஷ்ணன், அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எது? தாவரங்களின் உடையாடல், கால் முளைத்த கதைகள், தேசாந்திரி, கதாவிலாசம், உபபாண்டவம். ஓகேங்களா? இந்த நூல்கள்லாம் வரும், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடும். எளிதாகும் பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே எளிது தான். ஓகேங்களா? எளிது ப்ளஸ் ஆகும். பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மணிமேகலா தெய்வம் எங்கு அழைத்து சென்றது? மணி பல்லவத்தீவு. ஓகேங்களா? அந்த தீவுக்கு தான் கூட்டி போயிருக்காங்க. அங்கே தீவு தலையை வந்து பார்த்தீங்கன்னா புத்தப்பிடியை காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அமுத சுரபியோட வரலாற்றை சொல்லுவாங்க. அந்த அமுத சுரபி இப்போ அந்த பொய்யிலேருந்து வெளியில் வரும்னு கேட்டிங்கன்னா வைகாசி முழு திங்கள்னு சொல்லுவாங்க. அது பௌர்ணமி நாள் இப்போ வெளியில் வரும். அதை மணிமேகலை எடுத்துருவாங்க. அந்த அமுத சுரபி பற்றின முழு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தீவுதலையை அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அமுத சுரபி முன் காலத்தில் யார்கிட்ட ஆபுத்திரன் கையில் இருந்திருக்கும். ஓகேங்களா? இது மணிமேகலை கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா நல்லா ஈஸியாகவே புரியும். அந்த தீவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பல்லவ தீவு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது. இயல்பாக கூறுவது இயல்பு நவிச்சி அணி. ஓகேங்களா? மிகைப்படுத்தி கூட்டினா அது உயர்வு நவிச்சி அணி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். ஏற்கனவே போன கேள்வி நம்ம உவமை உருவத்துக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அடுத்த கேள்வி போயிடும். எப்போது வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார்? ஓகேங்களா? 1906 அக்டோபர் 16. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டே கூட்டிங்கன்னா 16 வந்துடும். சொல்லும்போது 1906 அக்டோபர் 16 ஞாபகம் வச்சுக்கின்னு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் சியில் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான். ஓகேங்களா? வ.உ.சி. அதோட தலைவரா இல்லை செயலாளரான்னு கேட்பாங்க. செயலாளர் தான் வ.உ.சி. ஓகேங்களா? வ.உ.சி. வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர். ஓகேங்களா? கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சரியாக பார்த்து இது பண்ணிடுங்க. அப்போ தலைவர் யார்? பாண்டித்துரை தேவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் சி தான்.
அடுத்த கேள்வி போயிடும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு. ஓகேங்களா. ஸோ புக் பேக்லேயும் அதை கேட்டிருப்பாங்க, அதனால அது ரிப்பீட் ஆகுது. மணி பல்லவ தீவு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். ஓகேங்களா. யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எதுக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்காண்டி வாங்கியிருப்பார். ஓகேங்களா. கைலாஷ் சத்யார்த்தி 2வது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. ஓகேங்களா. இந்தியாவுக்கு அமைதிக்கான முதல் நோபல் பரிசு வாங்கினவங்க அன்னை தெரசா. ஓகேங்களா. சர் சி ராமன் ஏபிஎல் காண்டி வாங்கியிருப்பார். ராமன் விளைவுன்னு சொல்லுவாங்க. அதை 1928 பிப்ரவரி 28 அதை வெளியிட்டிருப்பார். 28 நம்ம அறிவியல் தினமாக பிப்ரவரி 28 நம்ம அறிவியல் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. எதிரொலிக்க சேர்த்தல கேட்குறாங்க. எதிரொலிக்க. ஓகேங்களா. பி தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஓவும் சேர்ந்தா ரோன் தான் மாறும். ஓகேங்களா. இங்கே தேவையில்லாமல் திருப்பி வந்திருக்கு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார். ஓகேங்களா. வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் வடலூரில் தர்மசாலை நிறுவியிருப்பார். அடுத்த கேள்வி போயிடும். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. கால் முளைத்த கதைகள். எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல், ஜெயசாந்திரி, கதாவிலாசம், உபபாண்டவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் தான் வருவார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தான் என்று. ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா. தான் என்று. வேலுநாச்சியார் சிவகங்கை எத்தனை ஆண்டுகள் கழித்து மீட்டார்? ஓகேங்களா. 8 ஆண்டுகள் கழித்து மீட்டார். ஒரு நாடகம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு உண்மை சம்பவம் தான். ஓகேங்களா. வேலுநாச்சியரோட வரலாறு தான் ஒரு நாடகம் மாதிரி பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. வேலுநாச்சியரை பற்றி இன்னும் கொஞ்சம் சில தகவல் தெரிஞ்சுக்கிறோம். 1730 பிறப்பு. 1730 தான் அவர் பிறந்திருப்பாங்க. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமுத்து. ஓகேங்களா. எந்த நாட்டோட மன்னனாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட மகள் தான் வேலுநாச்சியார். ஓகேங்களா. 1730 வேலுநாச்சியார் பிறந்திருப்பாங்க. 1746 ஓகேங்களா திருமணம். யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகனாரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. 1772 கணவர் மரணம். ஓகேங்களா. ஞாபகம். 1772 காளையார் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரால் முத்துவடுகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருவார். ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு 8 சேர்த்துக்கோங்க. 1780 தான் ஓகேங்களா வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை திருப்பி மீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சிவகங்கை மீட்டல்னு கூட போட்டுக்கோங்க. 1796 வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை எழுந்துருவாங்க. ஓகேங்களா. இதை மொத்தமாக சேர்த்தே வச்சு ஒரே கொஸ்டினாக சேர்த்து வச்சு இது குரூப் 4 கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கூற்றுகளை எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர் இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி போய்க்கிறோம். வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி. ஓகேங்களா. தன் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை மண்ணை ஊற்றிக்கிட்டு ஆங்கிலேயோட ஆயுத கிடங்குல வந்து குதிச்சிருவாங்க. ஓகேங்களா. உடையால் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காதக்காண்டி ஆங்கிலேயர் கொலை செய்யப்பட்டவர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். மணி பல்லவ தீவில் உள்ள புத்தப்பிடியை காவல் செய்து வருபவள் யார்? தீவ திலகை. ஓகேங்களா. அந்த அமுத சுரபியை பற்றி மணிமேகலைக்கு கூறியவரும் தீவ திலகை தான். ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அரச வாழ்வை தொடர்ந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வெளியே வந்தவர் புத்தர். ஓகேங்களா. புத்தர் ஒரு அரசர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும்.
தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? ஓகேங்களா, எந்த கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஓகே, தாராபாரதியோட பாரதம் என்ற நாற்றங்கால் பாடலேருந்து அந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா, புக் பேக் கொஸ்டினால நேரடியாக கேட்டிருக்காங்க. எந்த கேள்வி எந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வரும். அடுத்த கேள்வி, ராஜாஜி இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று யாரை குறிப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா, காந்தியடிகள் 1919 வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருப்பார். ராஜாஜி வீட்டில் ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க ரவுலட் சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்காண்டி. அங்கே பாரதியார் வந்திருப்பார். அப்போ அந்த பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று காந்தியடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அடுத்த கேள்வி, இனிமை உயிர் சேர்த்துல கேட்டிருக்காங்க. இன்னுயிர் சரியான ஆன்சர். இன்னுயிர் தான் சரியான ஆன்சர். ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, மலை எல்லாம். ஓகேங்களா, சேர்த்துல கேட்டிருக்காங்க. மலை எல்லாம். ஓகேங்களா, பி தான் சரியான ஆன்சர். சி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், மலை எல்லாம் வந்திருக்கேன், மேலே எல்லாம்னு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, அங்கே இல் கொடுக்காதனால நம்ம இங்கே இல்லை நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, இது தவறாக தான் வரும். பி தான் சரியான ஆன்சர். இது பார்த்தோன்னே நான் சின்னு நினச்சிட்டேன். பி தான் சரியான ஆன்சர், மலையெல்லாம். ஓகேங்களா, உயிரும் உயிரும் பிறந்தால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாவும் வாவும் வரும். ஓகேங்களா, அது இடத்துக்கு ஏற்றாப்புல மாறும். ஓகேங்களா, புணர்ச்சி விதிகள் நீங்கள் 11th 12th படிச்சிங்கன்னா நிறையா படிக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. காவிரி நதிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. ஓகேங்களா, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, அந்த மாதிரி வரும். யாரோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியோட பாடல்கள் தான் அது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மணிமேகலிடம் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவு இட்டவர் யார்? ஓகேங்களா, மணிமேகல்கிட்ட அமுத சுரபி கிடச்சிருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யாராவது உணவு விட்டால் தான் அதுலேருந்து உணவு எடுக்க முடியும். அப்போ யார்கிட்ட வந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஓகேங்களா, அவங்ககிட்ட தான் அமுத சுரபியில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆதிரை தான் முதலாக அந்த அமுத சுரபியில் உணவு இட்டவர். ஓகேங்களா, தீவுத்திலகை புத்தபிடி காவல் காத்தவர். காய சண்டிகை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா காய சண்டிகை போல் உருவமாற்றம் அடைந்து அந்த கதையில் வரும் போவாங்க. அந்த கதை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அமுசுரை விட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தம்முயிர் என்பதனை சேர்த்துல கேட்டிருக்காங்க. தம்முயிர்னா சி தான் சரியான ஆன்சராக வரும். ஏன்னா தம் உயிர். ஓகேங்களா, ஒரு குரில் பக்கத்தில் ஒற்று வந்துச்சுன்னா ஒற்று இரட்டிக்கும். ஓகேங்களா, அது ஒரு விதி இருக்குது. தம் உயிர் மாறும். ஓகேங்களா, அப்புறம் இந்த இமு ஊ சேர்ந்து 3 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ தம் உயிர். ஓகேங்களா, ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தம் உயிர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார் கேட்டிங்கன்னா புவியரசு தான் வருவார். ஓகேங்களா, கலீல் ஜிப்ரானோட நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்தவர் புவியரசு. ஓகேங்களா, கலீல் ஜிப்ரான் யார்? லெபனான் நாட்டு கவிஞர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலார். ஓகேங்களா, அவரோட தோட ஒரு திருடன் வந்து கடுக்கனை வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுவார். ஒரு கடுக்கன் திருடினதுக்கப்புறம் இன்னொரு கடுக்கன் திருடுவதற்கு ஏதுவாக திரும்பி கொடுப்பார். ஓகேங்களா, அந்த கதையில் வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிங்கன்னா தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், எங்கள் கிழக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி தான் வருவார். புதியதொரு விதி செய்வோம், அது யார் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் வருவார். ஸோ பார்த்து நீங்கள் அடிக்கணும். இந்த இடத்துல இது வராது, ஏதா வரும். புதிய விடியல் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. புதியதொரு விதி செய்வோம்னு கேட்டிங்கன்னா முடியரசனுக்கு போயிடுவாங்க. ஸோ வார்த்தைகள் நல்லா கவனிச்சு படிங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியாக வரும். உபபாண்டவம்
எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் மனித கதைகள், தாவரங்களின் உரையாடல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன், ராமன் கிருஷ்ணன். ஓகேங்களா. முன்னாடி எஸ் போட்டுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அடுத்த கேள்வி போயிடும். கதாவிலாசம் இப்போ தான் பார்த்தோம். கதாவிலாசம் எஸ் ராமகிருஷ்ணன் தான். ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். தேசாந்திரி, தேசாந்திரி மிச்சம் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கதாவசலம், தேசாந்திரி, உபபாண்டவம், கால் மனித கதைகள் எல்லாமே வச்சு ஆன்சர் ஏதாவது வரும். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சோம்பல்னா சுறுசுறுப்பு. ஓகேங்களா. சுறுசுறுப்பு தான் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும். ஓகேங்களா. சோம்பல் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடும். மணிமேகலையின் பெற்றோர்கள் யார்? ஓகேங்களா. மணிமேகலையின் பெற்றோர்கள் கோவலன். கண்ணகி நடிச்சிடாதீங்க, இது தப்பு. கோவலன், மாதவி தான் சரியானவள். மாதவியோட மகள் தான் நம்ம மணிமேகலை. ஓகேங்களா. ஏன் மணிமேகலையின் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலனோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபில் உணவு ஈட்ட பெண். ஓகேங்களா. இது புக் பேக் கொஸ்டினால் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஆன்சர் பாம்பே. அடுத்த கேள்வி போயிடும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். ஓகேங்களா. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை தான். ஓகேங்களா. மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்திருப்பார். அப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது அனைத்து மனிதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டியிருப்பாங்க, சட்டை கட்டாக போட்டிருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா, காந்தியடிகள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷர்ட்டோட இருப்பார். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர்னால ஃபுல்லாக கோட் ஷர்ட்டோட தான் இருப்பார். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், மக்களே வந்து பார்த்தீங்கன்னா துணி இல்லாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளோ ஆடைகள் அணிஞ்சிருக்கு, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எளிமையான ஆடையை உடுத்துவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேஷ்டி மட்டும், ஒரு துண்டு மட்டும் யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா. அந்த பெருமைக்குரிய ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை தான். அடுத்த கேள்வி போயிடும். பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பண்பாகும். ஓகேங்களா. எது பார்த்தீங்கன்னா துன்பத்தை, மற்றவங்க துன்பப்படுறாங்கன்னா அதை பார்த்து நம்ம வருந்தணும். புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. ஈஸியாக தான் இருக்கும். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவுக்கு எதற்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க? அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேங்களா. அதுவும் அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னை தெரசா. ரெண்டாவது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கைலாஷ் சத்யார்த்தி வருவார். சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகளில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு கேட்டிங்கன்னா தமிழ் தெரியும், தமிழ் லிஸ்ட்லேயே இல்லை. ஓகேங்களா. அவருக்கு ஆங்கிலம் தெரியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தெரியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உருது தெரியும். ஓகேங்களா. மைசூர் மன்னர் ஹைதர் அலியோட வந்து பார்த்தீங்கன்னா உருதுல தான் பேசியிருப்பார். ஓகேங்களா. மைசூர் மன்னர் 5000 குதிரைப்படைகளை வந்து நம்ம வேலுநாச்சியாருக்கு அனுப்பிச்சு உதவி செஞ்சிருப்பார். எதுக்காக? சிவகங்கை மீட்பதற்காக. ஓகேங்களா. அப்போ ஹைதர் அலியை சந்திக்கிறதுக்காண்டி என்ன பார்த்தீங்கன்னா தாண்டவராயர் வேலுநாச்சியோட அமைச்சரோட வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மன்னர் பார்க்க போயிருப்பாங்க. அப்போ அவரோட உருதுல பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உருது கண்டிப்பாக தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு வராது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மட்டும் தான். இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான், வேறுபட்டு காணப்படுவது. அடுத்த கேள்வி. இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியோட நூல்கள் தான். ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். ஸோ டோட்டல் 50 கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பார்த்துக்கலாம். ஃபுல் டெஸ்ட்டாக உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்களே டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட் கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ தான். ஓகேங்களா. நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தவறாமல் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். 1க்கு 2-3 அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 2 தடவை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது சஃபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கொடுத்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிளாகி வரும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இது திருவள்ளுவர். ஓகேங்களா. உங்களோட முயற்சியை எப்பயுமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். டெஸ்ட்டாக கண்டினியூவாக அடிச்சுட்டே வாங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.